427 மலை கிராமங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய 9 வயது சிறுவன். நீதி, நேர்மை, நியாயம். நியாயத்தை விட்டீங்களப்பா. நாட்டான், நீதானே நாட்டான். எத்தனை கிராமங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போறீங்க? 427. அது கெத்தா இருக்கிறது இல்ல தீர்ப்பு கொடுக்குற மன்னர்னா. நாட்டார் அப்படிங்கிற பொறுப்பு உங்களுக்கு வழங்கிருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி யார் நாட்டாரா இருந்தா? எங்க தாத்தா. இப்போதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சு அந்த பொறுப்பு கொடுக்கும் போது? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. தம்பி இப்ப ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கூட்டம் அட்டன் பண்ணிட்டாரா? தீர்ப்பு சொல்லிருக்காரா? எங்க தீர்ப்பு சொல்லிருக்காரா? இப்போ இது இந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க என்ன? இங்கதான் அந்த பார்ல. சரி, இந்த புளியா மரம் இருக்கு, இங்கதான் உட்காந்து சொன்னாரா? என்ன நடந்துச்சு? என்ன தீர்ப்பு அது? இந்த முருகமந்து ஒன்னு இந்த ஒரு ரெண்டா பிரிஞ்சு போச்சு சண்டையால. அந்த சண்டையால 50 வருஷமா இன்னும் எங்க தாத்தா பேசி கூட அந்த சண்டை தீரல. அந்த இது அது எங்க தம்பிக்கு பட்டம் கட்டுறதுனால, நாட்டார் பட்டம் கட்டுறது உடனே ஃபர்ஸ்ட் தீர்ப்பு இவன் சொன்னதுனால, இவனுக்கு கட்டின உடனே அந்த தீர்ப்பு நியாயம் பேசினாங்க, அப்படியே தீர்ந்துச்சு அந்த நியாயம். ஏய் சூப்பரியா. 50 வருஷமா தீராத பிரச்சனை. தம்பி இப்ப இந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் உடனே அது நடந்துருச்சு. எப்படி சந்தோஷமா கொண்டாடுனீங்களா? அதெல்லாம் என்ன பண்ணீங்க இப்போ? ஊருக்கே விருந்து போட்டாங்க. ஓ, யாரு விருந்து போட்டது? அந்த முருகமந்தாரு. ஓ, இது மாதிரி சேர்ந்தாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த கிராம மக்கள் ஊருக்கு விருந்து போட்டு கொண்டாடினாங்க. 9 வயசா இருந்தாலும் இப்போ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தம்பி என்ன நல்லா பண்ணுவாரு? கல்யாணத்துக்கு இப்போ கல்யாணத்துக்கு அவர்கிட்ட தான் பத்திரிக்கை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடக்குது. தம்பதியினருக்கு பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் தண்ணி போடுவாங்க. அந்த தீட்டு தொடங்கும். அப்போதான் அது மாதிரி அந்த தண்ணி போட்டாதான் இவங்க வீட்டுக்குள்ள நுழையணும், தீட்டு இருக்கு இவங்க பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கமெல்லாம் இருக்கு. தம்பி சின்ன பையன்ல, இப்போ எல்லாருக்குமே ஒரு தீர்ப்பு சொல்றது மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் இவர் செய்யணும் இந்த பொறுப்புக்கு வந்தா, அப்படி ஏதாச்சும் இருக்கா? செப்பல் மட்டும் போடக்கூடாது. எப்பயுமே போடக்கூடாதா செருப்பு? தெரியுமா? சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நீ செப்பல் எல்லாம் போடக்கூடா சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது இது மாதிரி போட்டு போக கூடாது. எங்குமே போடக்கூடாது. அது அந்த பொறுப்புக்குள்ள மரியாதையா பண்றது எல்லாம். எத்தனை வயசு தம்பிக்கு? இப்போ 9 வயசு ஆகுது. 9 வயசு ஆகுது. 9 வயசு. ஆனா சின்ன வயசு பையனா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஆனா அந்த பொறுப்புக்கு வந்துட்டா ஒரு மரியாதை எல்லாரும் கொடுக்கணும். இப்போ நாட்டாரா இருந்தா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? இல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. செருப்பெல்லாம் போடக்கூடாது அந்த மாதிரி கூட இருக்கு. நாட்டாவும் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல பூசாரியா இருப்பாங்க. பூசாரி கூட செருப்பு போட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஐதீகமெல்லாம் கடைபிடிச்சுன்னு வராங்க. நாட்டார் அப்புறம் என்ன இருக்கு? நிறைய சொல்றாங்களே, நாட்டாருங்கிறாங்க, மூப்பர்கள். நாட்டார், ஊரான், மூப்பன். அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் கங்காணி 4வது. 4 வகையா கிராமத்தை நிர்வாகம் பண்றோம். ஒரு முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அதனுடைய வரிசையில் தான். அதாவது ஒரு நாட்டார்ன்றது ஒரு முதலமைச்சர் மாதிரி, ஊரான்றது அமைச்சர் மாதிரி, இருக்கிற மூப்பன்கள், கங்காணிகள்லாம் எம்எல்ஏக்கள் மாதிரி, அந்த மாதிரி கிராமத்தில் செயல்பட்டு வரும். நீங்களே ஒரு மலை கிராமங்கள்ல ஒரு அரசா இருக்கீங்க. எங்கெங்கெல்லாம் தம்பி போயிட்டு இது மாதிரி இந்த திருமண விழாக்கள் அது மாதிரி எங்கெங்கெல்லாம் போய் இவருக்கு என்ன ரோல்? இவர் எங்க கல்யாணம் நடந்தாலும் இங்க இவர் கையில எடுத்துட்டு ஒரு பத்திரிக்கை குத்துருவாங்க. இவர் கையில குத்துட்டு எங்க தாத்தா உள்ள போட்டோ இருக்கு, அவர் முன்னாடி வச்சு கும்பிட்டு இவர் கையில குத்துருவாங்க.